മെച്ചപ്പെട്ട ആരോഗ്യ സംവിധാനത്തിന് അന്യ ജില്ലകളെ ആശ്രയിക്കേണ്ടി വരുന്ന വയനാട്ടിൽ മെഡിക്കൽ കോളേജ് പ്രവർത്തന സജ്ജമാക്കാതിരിക്കുവാൻ കാരണക്കാരായവരെ തിരിച്ചറിയുവാൻ, വന്യമൃഗശല്യം കാരണം വീടിന് പുറത്തിറങ്ങാൻ പറ്റാതെ വിഷമിക്കുന്ന വയനാട്ടിൽ കുടിവെള്ള പദ്ധതി പോലും വീടുകളിൽ എത്തിക്കാൻ സാധിക്കാത്തവരെ തിരിച്ചറിയുക, വെള്ളവും വെളിച്ചവുമില്ലാത്ത ആദിവാസി കോളനികളുടെ ദുരവസ്ഥകളെ മാറ്റി സമ്പൂർണ്ണ വികസനത്തിന് കേന്ദ്രം ഭരിക്കുവാൻ പോകുന്ന NDAയുടെ സാരഥി വയനാടിന്റെ നന്മയ്ക്ക് നമുക്ക് വിജയിപ്പിക്കണം നമ്മുടെ പ്രിയങ്കരനായ കെ സുരേന്ദ്രനെ. ഉണ്ടാകും കെ സുരേന്ദ്രൻ. ജനമനമറിയും നേതാവ്, ജനഹിതമറിയും KS, ജനവിധി തേടിയിറങ്ങുന്നേ. ജനമനമറിയും அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ நம்முடைய மலையாளி சொந்தங்களே, பிரியப்பட்ட மலையாளி சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு நம்முடைய வயநாடு தொகுதியை பொறுத்தவரை இந்தியாவுடைய VIP தொகுதி. காரணம், ராகுல் காந்தி அவர்கள் உங்களுடைய MP-யா இருக்கிறார். போன முறை 4,60,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. அந்த அளவுக்கு அன்பு ராகுல் காந்தி உங்களுக்கு கொடுத்தீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு MLA சொல்றாரு, அதிலும் மலப்புறம் எல்லா கூட மோடி ஐயா கொடுப்பது. ஆனால் இந்த முறை எங்களுடைய அன்பான வேண்டுகோள், ராகுல் காந்தி அவர்கள் 4 லட்சத்துல ஜெயிச்சேன், 5 லட்சத்துல ஜெயிச்சேன்னு சொல்றக்கு ஒரு தொகுதி வேண்டாங்க. இந்த முறை சுரேந்திரன் அவர்களை மண்ணின் மைந்தனை நாங்க ஜெயிக்க வச்சோம். டெய்லி காலையில போய் எங்களால பார்க்க முடியும், போன்ல பேச முடியும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட சுரேந்திரன் அவர்கள் எங்களுக்காக குரல் கொடுப்பார், வயநாட்டினுடைய பிரச்சனையை தீர்ப்பார் என்பதற்காக சுரேந்திரன் வந்து கொண்டிருக்கிறார். அருமை சகோதர சகோதரர்களே, நம்முடைய அருமை அண்ணன் சுரேந்திரன் அவர்கள் ராகுல் காந்தி அவங்களை தோற்கடிக்கிறதாக இங்க இல்ல. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க. சுரேந்திரன் ஜி இஸ் நாட் ஹியர் டு டிஃபீட் ராகுல் காந்தி. சுரேந்திரன் ஜி இஸ் ஹியர் டு சர்வ் தி பீப்பிள் ஆஃப் வயநாடு. நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் இங்க இருப்பது ராகுல் காந்தி அவர்களை தோற்கடிப்பதற்காக நம்ம வரலீங்க, மக்களுக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கும். ஏன்னா தோற்கடிப்பதற்காக வந்தா தோற்கடிச்சு கிளம்பி போயிடும். நம்ம அதுக்காக வரல. நாம் இங்க இருப்பது வயநாடு மக்களுக்கு அடுத்த 5 ஆண்டு காலம் அடிப்படையாக வேலை செய்ய வேண்டும், ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும். சுரேந்திரன் ஜி is committed to serve the people of Wayanad for the next 5 years in his term to bring fundamental changes at the grassroots level. That is why Honorable Prime Minister has deputed Surendran ji to be in Wayanad to serve the people of Wayanad, improve the livelihood and living conditions of Wayanad. நமக்கு தெரியும், இந்த தொகுதியை பொறுத்தவரை இஸ்லாமிய சொந்தங்கள் அதிகமா இருக்கிறாங்க, 50% இருக்கிறாங்க. கிறிஸ்தவ சொந்தங்கள் 16-17% இருக்கிறாங்க. நம்முடைய மத்திய அரசு எந்த திட்டத்திலும் கூட நாம் பிரித்து பார்க்கவில்லை. உதாரணத்துக்கு நம்முடைய பிரதம மந்திரியுடைய வீட்டு திட்டத்தை எடுத்துக்க 36% மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு நம்ம கொடுத்திருக்கோம். அது இஸ்லாமியராக, கிறிஸ்தவராக, புத்திஸ்டாக, ஜெயின்ஸாக, சீக். 36% is given PM Awas Yojana to minority community. பிரதமர் மோடி அவர்களை பொறுத்தவரை மத்திய அரசுடைய திட்டத்தில் நம்ம இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர் எங்கேயும் பார்க்கல. ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் தான் இந்து முஸ்லீம் பார்க்குது. சொத்தை பிரிச்சு கொடுப்போம், நாங்க வந்தாங்கன்னா சொத்தை எடுப்போம், நாங்க வந்தா பினான்சியல் சர்வே பண்ணுவோம். சாம்பிட்டோட இன்னைக்கு சொல்றாங்க, நாங்க வந்தா இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் போடுவோம் 55%. அதனால் வயநாட்டில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள், இன்னைக்கு இந்தியாவில ராகுல் காந்தி அவர்களை தோற்கடிக்க வேண்டிய தொகுதி இங்க இருக்கக்கூடிய வயநாடு. எந்த காரணத்திற்கும் கூட VIP கல்ச்சர்ல நான் மக்களை எப்படி வேணாலும் எடுத்துக்குவேன், வேலையே செய்ய மாட்டேன், ஆனா மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கக்கூடிய காங்கிரஸ் அரகண்ட் மைண்ட் செட்டை நீங்க வயநாட்டிலே தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து அண்ணன் சுரேந்திரன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வயநாட்டில் நீங்க வெற்றி பெற செய்து அடுத்த 5 ஆண்டு காலம் அடிப்படை பிரச்சனைக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரே தீர்வு கேரளா பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய சுரேந்திரன் அவர்கள் தாமரை சின்னத்தில் நிற்கிறாங்க. நீங்கள் எல்லாம் பெரும் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொண்டு இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள். மாநிலத்தினுடைய செய்தி தொடர்பாளர்